Jesus, 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 hallelujah, hallelujah. Jesus, 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 Jesus. Yeshua, 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 Yeshua. சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒரு சத்தம், ஒரு சத்தம், ஒரு பெருமழையின் சத்தம், ஒரு பெருமழையின் சத்தம், பெருமழையின் சத்தம். Hallelujah, 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 hallelujah. தேவன் சொல்லியிருக்கிறார், நான் என் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நான் நிரப்புவேன். உங்களை இப்பொழுது ஒரு அக்கினி மூடுகிறதை நான் காண்கிறேன். இப்பொழுதே ஒரு அக்கினி, இப்பொழுதே ஒரு அக்கினி, இப்பொழுதே ஒரு அக்கினி. நீ நடந்து வந்த பாதை வனாந்திரம்தான், நீ நடக்கிற பாதை வனாந்திரம்தான், நீ வந்த பாதை வனாந்திரம்தான். நீ பயணித்தது வனாந்திரம்தான். இந்த 2024 ஆண்டுகள் உன் வாழ்க்கை வனாந்திரம்தான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வனாந்திரத்துல, உன் வனாந்திரத்துல நான் மேகமா வந்து நிக்கிறேன், நான் மேகமாய் வந்து நிக்கிறேன், நான் அக்கினியாய் வந்து நிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ஒரு அபிஷேக மழை, ஒரு அபிஷேக மழை, ஒரு அபிஷேக மழை. மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. மேகத்திலிருந்து வாருங்க பிள்ளைகள், தயவு செய்து வாயை மூடுங்க, தயவு செய்து வெளியே போகலாம். இயேசுவின் நாமத்தினால நான் வைராக்கியத்தோடு கர்த்தர் இங்கே நின்று பேச வைக்கிறார். ஹalleluya. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இது நாள் வரைக்கும் வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு மாபெரும் பதிலை தரப்போகிறார். வாழ்க பிள்ளையே, வாழ்க பிள்ளையே. உன் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறார். உன் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்க விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. யாரோ கத்தனா அல்லது யாரோ கையை தட்டினாதான் என் மேல அபிஷேகம் இறங்கும்னா இல்ல, இல்ல. வேதம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன், தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. Jesus. Jesus. காற்றுடைய அபிஷேகம், காற்றுடைய அபிஷேகம். பெருமலையா, பெருமலையா, பெரும் காற்றா இந்த கால இந்த கால வேளையில, இந்த புதிய ஆண்டிலே உங்க மேல வந்து இறங்குகிறது, உங்க மேல வந்து இறங்குகிறது, உங்க மேல வந்து இறங்குகிறது, உங்க மேல வந்து இறங்குகிறது. நீ பாக்கியவான் சகோதரா, நீ பாக்கியவான் சகோதரியே, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதி. கர்த்தர் சொல்கிறார், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். உன்னை பார்த்து துரதிருஷ்டமானவன் என்று சொன்னவர்கள் முன்னாக நீ எனக்கு பறந்திருக்கவே கூடாது, நீ துரதிருஷ்டமானவன் என்று சொன்ன ஜனங்களுக்கு முன்னாக இயேசு சொல்கிறார், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, நம்பி ஜீவித்தீர நாமத்தின் ஸ்தோத்தரிப்போமே.
அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாட்சி கையை தட்டி யாருள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாட்சி நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாட்சி நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடு கையை தட்டி அல்லேலூயா துதி சாட்சி இந்தவனா திரையாத்திரையோ இன்பரமே சுந்தமோ நிருபா. இந்தவனா திரையாத்திரையோ இன்பரமே சுந்தமோ நிருபா. ஓகையிலும் நாம் வருகையிலும் நுகரிடவான சொத்தரிப்போமே, ஆண்டுதலே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுவேரா. அல்லேலூயா கையை தட்டி யாருள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் வார்த்தைகள் தீங்கிட வந்திடுவார் வரும் என்றே நான் அழைக்கிறேன். வாங்க ஆண்டவரே என் வீட்டுக்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த வாரம் ஆண்டவரே கேட்கிறீர்களா? வாரத்திலே ஒன்று சேர்ந்திருந்தார் நெருங்கிய சொந்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே நன்றியா. அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். அவர் எத்தனை நன்மைகள் நமக்கு செய்தாரே. வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவரே என்னை நீ நடத்துவதற்கு நான் ஏமாற்றோம், இத்தனை நாட்களிலே நீ நடத்தி வந்தீரே நான் ஏமாற்றோம். 2024 365 நாட்களிலே நீ நடத்தினீரே நான் ஏமாற்றோம். நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். கையை தட்டி ஹalleluya hallelujah ரிபலதரப ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதல்கள் சொல்வதற்கு முன்பாக உங்கள் கைகளில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்திலே நான் அன்பாய் கேட்கிறேன். உங்க கைகளிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளும்படியா கொஞ்சம் பார்த்துக்கமா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லார் கையிலும் வேதம் இருக்கணும். ஆமென். 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். அக்கா எழுதுறது அப்புறம் எழுது. தயவு செய்து 2024ல என்னை வேதனைப்படுத்தின எந்த அனுபவமும் 2025ல பண்ணாதீங்க. ஆன் பண்ணிட்டீங்களா? தயவு பண்ணிங்க. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம்
15ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். ஆதியாகமம் 15:1. வாசிக்க மாட்டீங்களா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை 2024 நவம்பர் மாதம் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். 2025 ஆண்டை குறித்து நீ என் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதாவது, இப்போ நான் இப்படி சொல்றேன், சஞ்சய் சாமுவேலே நீ பயப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, எனக்கல்ல, இந்த சுவிசேஷ அற்புத இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பயப்படாது. உங்க பேரை முன்னாடி போட்டுக்குங்க, பயப்படாது. அதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று நீங்கள் 14வது அதிகாரம் முழுவதும் வாசித்தால் தான் தெரியும். ஒரு கூட்ட ஜனம் இந்த அபிராமுக்கு விரோதமாய் எழுப்பினது. ஒரு கூட்ட ஜனம் இன்னைக்கு இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் அல்லது உனக்கு விரோதமாய், நீ தனிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனம் எழுப்பினாலும் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாது, பயப்படாது. உன் பேரை முன்னாடி, உன் பேரை முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துதல் வெளியே போய் சொல்கிறது. இங்கே புத்தாண்டில கர்த்தர் உனக்கு மகா பெரிய கேடகமாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த விஷயம் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் இல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லுங்க, நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு மகா பெரிய கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். உட்காரலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம் காத்திருக்கிறோம், அல்லது ஒவ்வொரு ஆண்டுக்காக நாம் என்று சொல்வதை விட நாங்கள் ஊழியர்களாகிய நாங்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால், எப்படி ஆகிலும் ஆண்டவர் என் ஜனங்களுக்கு அல்லது எனக்கு ஏதாகிலும் ஒரு வார்த்தை கொடுக்க மாட்டாரா? ஒரு நல்ல வார்த்தை என் ஜனங்களுக்கு தர மாட்டாரா? அல்லது இந்த ஊழியத்துக்கு என்று நல்ல ஒரு வார்த்தையை தர மாட்டாரா? இந்த ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக ஒரு நல்ல வார்த்தையை தர மாட்டாரா? அல்லது என் விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மேய்ச்சலை கர்த்தர் கண்டடைய செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் ஊழியர்களாகிய நாங்கள் பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். ஆனால் எங்களுடைய உபவாசத்தினுடைய பிரதிபலன் என்னவென்று கேட்டால், நவப்பனவே சொல்கிறேனே, ஊழியர்களை குறை பேசுவதும், பிரசங்கத்திற்கு எடை போடுவதும், விசுவாசிகளை குறை பேசுவதும், அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவதும் தான் இன்றைய தலைமுறை கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு சஞ்சய் சாமுவேல் எழுப்பி நின்று விட்டான், உடனே அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பையன். இன்னைக்கு ஜான் எழுந்து நின்றார், அவனுக்கு என்ன தெரியும்? கோபி பாஸ்டருக்கு அறிவே இல்லை. யாரை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறாரு? சின்ன பிள்ளைகளை நிக்க வச்சிருக்கிறார். நான் ஒன்று சொல்லுவேன், வேதம் சொல்லுகிறபடி நான் எதையுமே சுயமாய் இங்கே நின்று பேச விரும்பாதவன். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே நான் பாலகர் வாயிலும் என் வார்த்தையை வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பெரிய தீர்க்கதரிசிகளுக்கு இவர்கள் பாலகர்களை போல தெரியும். எத்தனை ஆண்டுகள் அனுபவம் என்று தெரியும். இவர்களுக்கு எத்தனை ஆண்டு அனுபவம்? ஊழியம் என்றால் என்ன, சபை என்றால் என்ன? அழகான சத்தியத்தை மகன் பேசினான். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீ வளர்க்கப்படுகிற இடத்தை முதலாவது பார். ஆமென். நீ நிலத்தில் விதைச்சா நிலம் அதனுடைய கனியை கொடுக்கும், அதனுடைய பலனை கொடுக்கும்.
நீ மொசைக் தரையிலையும் டைல்ஸ் தரையிலையும் அப்புறம் வேற என்ன மார்பல்லையும் அப்புறம் பளிங்கு கல்லையும் விதைச்சினா அதிலிருந்து ஒரு எடுக்க முடியாது. filling the blanks ஒரு எல் முனையளவு உன்னால எடுக்க முடியாது. எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, இது கடைசி காலம். இது கடைசி காலம். இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு, யாரை தரித்துக் கொண்டு? இயேசுவை தரித்துக் கொண்டே உங்களிடத்தில் வந்து பேசுவாங்க, இது கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி நம்பாதிருங்கள். இதோ அங்கே வந்திருக்கிற நம்பாதிருங்கள், இதோ இங்கே வந்திருக்கிற நம்பாதிருங்கள், இங்கே அற்புதம் நடக்கிறது நம்பாதிருங்கள். உண்மையிலே சொல்ற நம்பாதிருங்கள். ஒரு ஆண்டு என்று நினைக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு அதிகாரத்தை எடுத்து காட்டினார். மகனே இதை படிப்பாங்க. பயந்துட்ட. இன்னைக்கு கர்த்தர் அதே வார்த்தையை கொண்டுதான் பேசினார். எங்க நிக்குது? தீர்க்கதரிசிகள் என்ற இடத்துல பிசாசி நாவி, பொய் நாவி நிக்குது. பி கேர்ஃபுல். நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? பிரதர், ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரு பிரதர்? சொல்லு பிரதர். நான் சொல்லுவேன், ஆண்டவர் உனக்கு இதை எதுக்கு கொடுத்தாரு பிரதர்? சகோதரியை உனக்கு ஆண்டவர் இது எதுக்கு கொடுத்தாரு? தலைமாட்டில் வைக்கவும், கெட்ட கனவு வருதுன்னு தலைமாட்டில் வச்சு படுத்துன்னு தூங்கவும் இதுக்காக கொடுத்தாரு ஆண்டவர். கெட்ட கனவு வருதான் தலைமாட்டில் வெய்ய தலைமாட்டில், வெட்டுக்கத்தி எடுத்து வெய்ய தலைமாட்டில், அருவாமனை எடுத்து வெய்ய தலைமாட்டில், அப்படியே இட்ஸ் வந்து கழுத்தை அறுத்துக்க தலைமாட்டில் வெட்டுக்கத்தி அருவாமணி. இயேசுவின் நாமத்தினால் தொடர்ந்து தலைமாட்டில், இயேசுவின் நாமத்தினால் என்றைக்கு கர்த்தர் உனக்கு கேவலம் என்று நீ நம்புறியோ, இனிமேல் உலகம் திருச்சபைக்குள்ள வரக்கூடாது, விசுவாசிகளுக்குள்ள வரக்கூடாது. ஆமென். நான் வைராக்கியமாக பேசுகிறேன். மனிதர்கள் மேல் அல்ல, கர்த்தர் மேல் வைராக்கியமாக பேசுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு யாரை திருப்திப்படுத்துற? இன்னைக்கு யாரை திருப்திப்படுத்திட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற? இன்னைக்கு யாரெல்லாம் திருப்திப்படுத்திட்டு இன்னைக்கு இயேசு நல்லவன் அந்நிய பாஷை பேசி அற்புதத்தை தருணம் வந்திருக்கிற? இங்க ஆபிரகாம் செய்ததை நீங்கள் அதற்கு பிற்பாடு இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே இருக்குதுயா. என்ன குறை வச்சிருக்கிறார் ஆண்டவர்? பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்திருக்கிறார், என்ன கொடுக்கல பலனை கொடுத்திருக்கிறார். இங்கே ஆபிரகாமை குறித்து நீங்க வேதத்தில் அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை வாசித்து பாருங்கள். 3வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் பேச சொன்ன வார்த்தை நான் சொல்லாமல் போனால் எனக்கு வாசிங்கம்மா. தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு. இல்ல 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். ஆமென். என்ன சொல்றாருங்க? நான் இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். பைபிள் இல்ல, பைபிள் வீட்டுல இருக்குது இல்லன்னு சொல்ற பாருங்க. பைபிள் வீட்டுல இருக்குது, நான் உட்கார்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எல்லாம் போங்க, நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன். வந்தோடனே கேட்டான், என்ன ரொம்ப படிச்சுக்கிறீங்க? இது அங்கிருந்து வந்த படிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்கிற ஆண்டவர் இந்த வசனத்தை எல்லாம் காட்டுறாரு. எப்பா நீ உட்கார்ந்து பாரு. இந்த இடத்துல ஆபிரகாம் கேட்கிறார், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒண்ணு இல்லை. உங்களுக்கு எல்லாரும் நீங்க இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்ச நீங்க இப்படி இருக்கிறீங்க. நான் பல நேரங்கள் அழுதது உண்டு, பல நேரங்கள் நான் குழம்பினது உண்டு, பல நேரங்கள் நான் கண்ணீரோடு நின்றது உண்டு. பிள்ளைக்காக மாத்திரம் அல்ல, ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்திருக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, உடையான சேற்றிலும் பாலான குழியில் இருந்த உன்னை நான் கழுவி ராஜாக்களோடு அமர வச்சிருக்கிறேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. பேரனியே, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை ஞானிகள் கேட்கும்படியா வைத்தேனே.
உனக்கு பின்பாக ஒரு சந்ததி உருவாக்க நான் துடிக்கிறேனே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த ஊழியம் இன்னியோடு முடிய போறதில்ல. இந்த ஊழியம் ஒனேசிமஸ் கோபி என்ற ஒரு மனுஷனால் துவங்கப்பட்டதும் அல்ல, ஒனேசிமஸ் கோபி என்ற ஒரு மனுஷனால் முடியப்படுவதும் அல்ல. இது சந்ததி 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 சந்ததியால் தொடரப் போகிற ஒரு ஊழியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து எத்தனை பொறாமையின் கண்கள் எழும்பினாலும் ஆபிரகாமுக்கு ஒண்ணு தெரியும். நான் போன வார ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஆபிரகாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற சிநேகிதன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சிநேகிதன். நான் இயேசுவுக்கு சிநேகிதன். இயேசுவுக்கு சிநேகிதனா இருந்தா சபையும் பதிக்கும், வெளியில் இருக்கிறோம் பதிப்பாங்க. இதை கண்டு அஞ்சக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த இடத்துல ஆபிரகாம் முறையிட்டார். ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒண்ணு இல்லப்பா. இன்னைக்கு எப்படி அந்த நிலைமையில தானே நீ நிக்கிற? 2024 வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, 2028 வந்துருச்சு, இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையா ஆண்டவரே? ஏன் நிறைவேறல? ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் ஏன் நம்ம வாழ்க்கையில நிறைவேறல? வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனுடைய தவறா, அல்லது வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியில கொண்டு வந்த ஊழியர்களாகிய எங்களுடைய தவறா, அல்லது வாக்குத்தத்தத்தை பெற்ற உங்களுடைய தவறா? நீங்கள் நிதானித்து யோசிக்க வேண்டும். அதுல 3வது வசனம் சொல்லுது. இங்க ஆபிரகாம் என்ன கேட்கிறார்னா, ஐயா, நானு எங்க வீட்டுக்காரமா கொடுத்தாங்கல்ல, அங்க இருந்து ஒரு புத்திரன் பிறந்திருக்கிறான், அவன் எனக்கு சுதந்திரவாளி இல்ல. பக்கத்து வீட்டுல கடன் வாங்கினா சுதந்திரவாளி இல்ல. ஹல்லேலூயா. உன் தகப்பன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது எனக்காக கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை. மகனே, நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக நேரம் இந்த விருத சோமணி இவர் தலையில கைய வச்சுட்டா எனக்கு ஆசீர்வாதம், அந்த விருத சோமணி தலையில கைய வச்சுட்டா ஆசீர்வாதம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. 5 வயசா இல்லாம நாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சோம். அங்கிள் வந்து ஜெபம் பண்ணாரு, வீடு முடிஞ்சு. அங்கிள் ஜெபம் பண்ணதுனால வீடு முடியல, ஆண்டவர் இறங்கினதுனால வீடு முடிஞ்சு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு அம்மாவை கூப்பிட்டா சொல்லும், அந்த அம்மாவும் வந்து என்ன தெரியுமா, அங்கிள் ஜெபம் பண்ணிதான் எங்களுக்கு ஆண்டவர் 3 பெண் குழந்தை கொடுத்தார். அங்கிள் ஜெபம் பண்ணதுனால கிடைக்கல, அண்ணாவுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன மாசம் ஒரு பெரிய சாட்சி என்னன்னா, வீட்டுக்காரனுக்கு அவ்வளோ பிபி ஏறி போச்சு, அது போச்சு, இது போச்சு, இங்க எனக்கு உயிரே போச்சு. இவங்க பண்ற அட்டகாசத்துல எனக்கு உயிரே போச்சு. ஆனா நான் எனக்கு ஒண்ணு தெரியும், நீ வந்துடுவ. அவன் மனைவி பார்த்து சொன்ன, வந்துடுவான். அவன் இருக்கிறது எதுக்கு தெரியுமா? யோபுவின் மனைவி போல. அவன் யோபுவின் மனைவி எப்போ பாரு யோபுவை குத்தன மாதிரி, இங்க கனவு எப்போ பாரு நம்மளை குத்தி எழுப்புறதுக்கு தான் தைரியமா இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிடாதீங்க, அடுத்த பாஸ்டர் மாப்பனம் பேசுறேன் நானு, அடுத்த ஊழியர் இடத்துல போய் தலையை காட்டிட்டு அந்த ஊழியர் ஆசீர்வதிச்சா அதனால நான் ஆசீர்வாதம் இருப்பேனா? இந்த பலூன்ல காத்து இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த பலூன் போயிடுச்சுன்னா இல்லை. உண்மைதான் சொல்றேன். அதுதான் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்காக தேவன் பரிந்து பேசுகிறார்? நீங்க அதை நினைக்கிறீங்களா? நீங்க எதை திரும்ப நினைக்கிறீங்க? முயற்சி பிரதர், என் பலம் பிரதர், நான் பிரதர், நான் வேலைக்கு போறேன்னா எப்படி பிரதர், நான் சம்பாதிக்கிறேன்னா எப்படி பிரதர், ஓடி ஓடி உழைக்கிற பிரதர். நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தருடைய பலன் இல்லைன்னா 5வது வசனத்தை வாசிங்களேன். 5வது வசனம். அவனை வெளியே அழைத்து
விசாரித்து நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அஞ்சாவது வார்த்தை உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும். ஆமென், ஆமென். உன் சுய இஷ்டத்துக்கு ஓடின, உன் சுய இஷ்டத்தின்படி செஞ்சுட்டு ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்லி எங்க ஊழியர் மூலமா பேசினாரு. இன்னைக்கு மாலை சஞ்சய் பிரதர் வீட்டு மேல நடக்கிற அந்த கர்மேல் ஜபத்துல பேசுவாரு, மோகன்சி அண்ணா கூட பேசுவாரு, அவர் கூட பேசுவாரு, இவர் கூட பேசுவாரு அப்படின்னு கேட்டா நான் ஒண்ணு சொல்றேன், அவ்வளவுதான். இதுதான் நடக்கும் உங்க வாழ்க்கையில. எது நடக்கவே நடக்காது. உண்மையை சொல்ற, நடக்கவே நடக்காது. என்னையா 1ஆம் தேதி அதுமா இந்த இவ்வளோ பெரிய சாபத்தை போடுறான். நான் ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், ஆசைப்பட்ட எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி வரட்டும். ஆமென். எனக்கு கொடுத்த இந்த பிள்ளைகள் என்னுடைய சித்தத்தின்படி இவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, உம்முடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட. ஆமென், ஆமென். ஆமென், 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 ஆமென். என்னதான் என்னதான் இந்த பூம்பு மாடு மாதிரி தலாட்டு கூடாது. என்னத்துக்காமே அவருடைய சித்தத்தின்படி சத்தமா சாரால் பக்கம்னா சவுண்ட் வருது. ஆபிரகாம்களே, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு பயந்தீங்க வந்து உட்காந்துருக்கிறீங்க? ஒருத்தர் தோடி ட்ரிமிங் பண்ணதார், ஏன்னா அங்கிள் திட்டுவார். அப்ப யாருக்கு பயப்பில்ல? கர்த்தருக்கு பயப்பில்ல, அங்கிளுக்கு. அங்கிள் இன்னைக்கு இருந்து நாளைக்கு மடிந்து போவார். அங்கிள் கர்த்தர் யுகாயுகமாய் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக சொல்றேன். இன்னைக்கு யாருக்காக பயந்து வரீங்க சர்ச்சுக்கு? இன்னைக்கு யாருக்கு பயந்ததுனால உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல? முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கும் பயம் இல்ல, கர்த்தருடைய ஊழியனுக்கும் பயம் இல்ல. உண்மையா சொல்றேன். யாருக்கு பயப்படுறோம்? கர்த்தருக்கு பயந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்தவர் வேதத்தில் இருக்கிறது, யார் மூஞ்சில் இல்லை, வேதத்தில் இருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்ததுனால கர்த்தர் அவனை வெளியே கொண்டு போய் என்ன பண்ணாருங்க? வானத்தில் அண்ணாந்து பார்த்து அந்த எண்ணெய் கூடுமானால் அப்படி இல்லை, எண்ணெய் கூடுமானால் இருக்கிறோமா? சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக. என்ன கூடுமானால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயந்தா உன் சந்ததிகள் மேல ஆசீர்வாதம் இப்படிதான் வந்து இறங்கும். ஆமென். உன்னால என்ன கூடுமானால் எண்ணிக்கோ. நாம போதுன்ற மனப்பக்குவத்தோடு, ஏன்னா வேத வசனம் நமக்கு நல்லா தெரியும். போதும் என்கிற மனதோடைய கூட போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாரு. என்ன தெரியுது? நட்சத்திரம் தெரியுது. அது என்னப்பா? அப்படி என்ன கூடுமானால் அவ்விதமாக உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா சாபம் வேண்டுமா? தலைமுறை தலைமுறையா ஆசீர்வாதமாக வேண்டுமா? இன்னைக்கு ராத்திரி டிசைட் பண்ணு.
நீ நினைக்கிறல்ல 2025 வானம் கிழிச்சுக்கிட்டு கொட்டும் கிழிச்சுக்கிட்டு கொட்டும், அக்னி மலையை கொட்டும், அரசியல்வாதிகள் கொட்டுவாங்க இனி உங்க மேல. உண்மையிலே சொல்றேன், உன் முழங்கால் முடங்கப்படவில்லை என்றால், பெற்றோர்களே உன் முழங்கால் படியிடப்படவில்லை என்றால், பிள்ளைகளே உங்கள் முழங்கால் படியிடப்படவில்லை என்றால், தகப்பனே உங்கள் முழங்கால் படியிடப்படவில்லை என்றால், ஏனோ தானோ வந்த போன வெட்டியா வேலை பார்த்தேன்னு சொன்னா, உண்மையா சொல்றேன், 2026 நான் ஜெயமுள்ள கிறிஸ்துவன் உன்னால சொல்லவே முடியாது. நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2025 6வது மாதத்துக்குள்ளாகவே ஒரு பெரிய இழப்பை சந்திக்க போகிறீர்கள். 1வது மாதம் இல்ல, 2வது மாதம் இல்ல, 6 மாதத்துக்குள்ளா. என்னையா இருந்தாலும் குண்டத்துக்கு போறான், கர்த்தர் சொன்னதை சொல்லாமல் போனால் எனக்கு ஐயோ. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், நீ முழங்கால் படியிட்டால் மாத்திரம்தான் ஜெயம். நீ முழங்கால் படியிடலனா உன் வாழ்க்கையில் ஜெயம் இருக்காது. உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் கண்ணீரோடு தான் ஜெபிக்கணுமா? ஆமா. வேறு சொல்லுது, நான் சொல்ல கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். உன் சந்ததிக்கு சாபத்தை சேர்க்க போறியா அல்லது உன் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை சேர்க்க போறியா? சூஸ் யுவர் சாய்ஸ். நான் சொல்ல ஆண்டவர் சொல்ற, உன் சந்ததிக்கு சாபமா ஆசீர்வாதமா? என்ன பார்த்து கேட்டார், மகனே ஒனேசிமோ, உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா? நான் கையை விரிச்சிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு தான் பிள்ளை குட்டி இல்லையே, நான் ஏன் ஆசீர்வாதத்தை, நான் ஏன் சாபத்தை, நானும் என் மண்டாட்டி இருக்கிற வரைக்கும் திட்டு நீ கூப்பிட்ட உடனே மெலாந்துக்கு போறோம். இதுக்கு இல்லை, ஆண்டவர் எனக்கு காட்டினதை சொல்லுகிறேன். ஒனேசிமே வானத்தானாந்து பாருங்க, இப்படி உன் சந்ததிகள் பெருகிருக்கும். நீங்க தான் என் சந்ததிகள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான் இன்னையோடு 22 நாளா கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். உண்மையில சொல்றேன், வேதனையோடு சொல்கிறேன், உண்மையாகவும் சொல்கிறேன். எத்தனை பேர் என்னுடைய இந்த உபவாசத்துல கலந்து கொண்டு செடிச்சிங்க? ஏன் கூட இல்லை, இங்க அமர்ந்து கொண்டு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஒருவேளை எத்தனை பேர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணீங்க? எனக்காக நான் கேட்கல. எத்தனை பேர் என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஜெபம் பண்ணீங்க? நான் ஒண்ணு சொல்லுவேன், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் எடுத்த உபவாசம் என்னை சரியான பாதையில் நடத்தும். ஹல்லேலூயா. என் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் சீர்தூக்கி பார்க்குவதற்காக நான் என் ட்ராக்ல நான் கரெக்டா போயிட்டேன். உங்க ட்ராக் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. உங்க ட்ராக் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. நீங்க எந்த நிலைமையில நீங்க நிக்கிறீங்க தெரியுமா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். கர்த்தர் பேசினதை நான் பேசாமல் போனால் எனக்கு ஐயோ. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். வெளியே வந்தது ஒண்ணு வந்த ஆத்துல குடி இல்லையா சேத்துல பார்த்துக்கோ. இன்னைக்கு எச்சரிக்கை. 2025 நீங்க எப்படி எடுத்துக்கீங்களோ தெரியாது, அப்போது வேதனை உள்ள ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. நான் ஒரு கனத்த இருதயத்தோடு தான் இங்க வந்து நிக்கிறேன் தெரியுமா? உண்மைதான் சொல்ற, ஒரு கனத்த இருதயத்தோடு. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு இருந்த திடீர்னு என் கண்ணை எனக்கு அப்படியே ஞாபகம் ஊட்டினேன். திரும்பவும் எனக்கு ஒரு பெரிய போராட்டம். இயேசுவே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமர்ந்து கொண்டு நான் வீட்டில் ஜெபம் பண்ணேன். வயிறு நிறைய சாப்பாடு போடுவார். எங்க அம்மாவுடைய நேர் தம்பி, எங்க அம்மாவுக்கு சொந்த தம்பி, வயிறு நிறைய நல்ல சாப்பாடு போடுவோம். நாங்கள் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கும்போது நாங்கள் எங்கள் சித்தப்பா வீட்டை விட்டு வெளியே வந்து நாங்கள் தனி குடிக்கணும் போகிறோம். கையில் பணம் கிடையாது. எனக்கு அப்போ 300 ரூபா சம்பளம். எங்கள் அண்ணன் 800 ரூபா, இன்னொரு அண்ணன் எவ்வளோ வாங்க தெரியாது. இவ்வளோதான். இதை வச்சுட்டு என்ன பொழப்பு பண்ணேன்? வேகமா அந்த மாடி வீட்டில் 3வது மாடி எனக்கு அப்படியே இன்னைக்கு ஞாபகம் வந்தது. 3வது மாடி ஏறி வந்தார். என்னடா செய்யுங்க? ஒன்றும் இல்லைண்ணே, அண்ணன் தான் உங்க எங்கள் மாமாவை. ஒன்றும் இல்லைண்ணா. மடமடன் கீழே இறங்கி போனார். எங்கேயோ போய் அவர் கையில் இருந்த மோதிரத்தை வைத்தார்.
வீட்டுக்கு வேண்டிய செலவுகளும் ஸ்டவ்வு பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி போட்ட என் தாய்மாமன் இன்று நேற்று மத்தியில் 2:30 மணிக்கு இறந்து போனார். இறந்த செய்தியோடு தான் நான் இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை காட்டுவதற்காக அல்ல, என்னால் இந்த ஊழியம் நின்று விடக்கூடாது. இன்றைக்கு அவருடைய குணம் மாற்றவில இருக்கிறார். ஏன் இன்னைக்கு நதி வரலன்னா எங்க சார்பா நீயாச்சு விடா. மத்தியானமே அவனுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல போவாங்க, நீ எங்க சார்பா போய் இல்லை. எதுக்கு நான் இதை சொல்றேன்? நான் போயிருக்கலாம், இந்த 2 ஊழியர்களிடத்துல கொடுத்து எப்பா நீங்க பேசுங்க, நான் ஊழியத்தை நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு நான் நாளைக்கு கூட வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க என் கழுத்து அறுக்க போறது இல்லை. ஏன்னா என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத உங்களுக்கு நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியதுன்னு என்னால் போக முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா எனக்கு ஐயோ. அல்லேலூயா, அல்லேலூயா. 2024 எவ்வளவு கிருபையா கர்த்தர் கொடுத்தார். யோசித்து பார்த்தீங்களா? யோசித்து பார்த்தீங்களா? 3 வேளை சாப்பாடு கொடுத்தார். அதுதான் நான் நேற்றைய தினத்துல நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்லயே எல்லாருக்கும் அனுப்புறேன். தேவரீர், என்னை நீ நினைப்பதற்கு நான் ஏமாத்துறேன். நம்ம ஏமாத்துறங்க. நம்ம நீதி உள்ளவர்கள் கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரொம்ப நியாயமானவன் கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரால சொல்ல முடியும்? எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவறு செய்யாம இல்லைங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வலிக்கு விழாம இல்லைங்க, எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுக்கு விரோதமா பேசாம இல்லை, ஊழியர்களுக்கு விரோதமா பேசாம இல்லை, பிள்ளைகளுக்கு விரோதமா பேசாம இல்லை, பெற்றோர்களுக்கு விரோதமா பேசாம இல்லை. ஆனாலும் இயேசு உங்களையும் என்னையும் இது நாள் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஏமாத்திரம். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு, நான் முடிக்க நான் விரும்புகிறேன். கடைசியாக நான் ஒன்றே மாத்திரம் நான் சொல்ல நான் விரும்புகிறேன். தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேச நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் வந்தோடனே எல்லா லைக்கும் போடுவாங்க. அப்போ என் மகளுக்கு கொஞ்சம் கண்ணி மிஸ்மிஷன் தெரியும். கர்த்தர் தாமே உன் கண்களை திறப்பாராக. ஆமென், ஆமென். சத்தமே இல்லையே, சத்தமே இல்லையே. நான் கேட்கிறேன், உண்மையாதான் கேட்கிறேன். இப்போ நீங்கெல்லாம் பாஸ்டிங் இருந்த மாதிரியும் நான் என்னமோ வயிறப்பி திருட்டு வந்து ஏர்போர்ட் நிற்கிற மாதிரியே இருக்குது. இன்னைக்கு ஒரு சோதனை வந்துச்சு, நேற்று ஒரு சோதனை வந்துச்சு பாரு. எனக்கு உண்மையிலே தான் சொல்றேன், அவ்வளோ சோதனை எனக்கு காலையில் இருந்து. அது வரைக்கும் நான் பிள்ளையாட்ட சொன்னேன், என்னன்னா பண்ணாலும் சரிடா, என்ன வாசனை வந்தாலும் சரி, ருசியும் இல்லை, வாயில ஜொல்லும் வரலன்னு. ஆனா நேற்றுக்கு காலையில பசிக்கிற மாதிரி இருக்குது, கர கரகரான்னு வயிற்றுல சத்தம் ஓடுது, என்னென்னவோ பண்ணுது. நான் உடனே சொன்னேன், அப்பாலே போய் சாப்பிட்டேன். யாரை பார்த்து? என்ன பார்த்தே சொல்லி இப்பதான் சொல்லி என்ன பார்த்தேன், அப்பாலே போய் சாப்பிட்டானே அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறமா தான் சரியாயிடுச்சு. ஜோம் பண்ணி முடிக்க போறேன். என் மனைவிக்காக ஜோம் பண்ண நல்ல கொண்டாடி கட்சி குடிக்கிறதுக்கு பிளாஸ்க கூட எடுத்துன்னு வந்துட்டு நான் தண்ணியை குடிக்கவா இல்லையான்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப புலம்பிட்டேன். உட்காந்து இந்த 2 மணி நேரம் வீட்டுல சரி கட்டாவே ஜீவ தண்ணியில ஊத்து நாடு குடிச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி ஜீவ தண்ணி, வேற தண்ணி சில்லு தண்ணி குடிச்சா அது வேற தொண்டை கட்டிக்கிட்டு இங்க என்ன பண்றது அப்படின்னு. சரி கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோடு என் உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். ஆமென். அல்லேலூயா. நீ எப்ப எகிப்தில இருந்த? நீ எப்போ எகிப்தில இருந்த? நீ எப்போ கர்த்தருடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட? உனக்கு ஒரு கேள்வி வரணும்ல.
எப்ப எகிப்தில் இருந்த? எப்ப எகிப்தில் இருந்த? அங்கதான் போயிருவீங்க. பாவம் பாவம் பாவம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராது பாவம் என்று வேதம் சொல்லுது. என்கிட்ட எப்படி எல்லாம் மாட்டீங்க. நேரத்துக்கு வராதே பாவம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளே உனக்கு இஷ்டமானதை செய்யாதே, அரப்பணத்தில் போய் சாப்பிடாதே, வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஓய்வு நாளிலே கார் ஓட்ட ಹೋಗಬೇಡ, வேதத்தில் எழுதியிருக்கிறது. எப்படா போவோம்? இன்னைக்குதான் இனி கர்த்தர் சபைக்கு நேராக, நான் பகிரங்கமாக பேசுகிறேன், கர்த்தர் சபைக்கு நேராக சவுக்கை உண்டு பண்ணியிருக்கிறார். இங்கதான் சொல்ற, சவுக்கை உண்டு பண்ணியிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு 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 சவுக்கு உண்டாக்கப்படும்? எதுக்கு சவுக்கு? எதுக்கு சவுக்கு? எதுக்குமா சவுக்கு? எதுக்குமா ஸ்கூல்ல எச்சன் பரம்போடு நிக்கிறாங்க? நான் நல்லா படிக்கிறாங்க, ஆனோட எங்க எச்சன் நடிக்கிறாங்க. இந்த பொய் பேசக்கூடாது. நீ நல்லா படிச்சா எச்சனும் சவுக்க உண்டு பண்ண மாட்டாங்க. நான் நல்லாதான் எழுதுனேன், திருத்துற டீச்சருக்கு என்ன இல்ல, அறிவு இல்லை. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், கர்த்தருடைய கிருபையில எங்க ஜானையா கொரோனாவினால் அடுத்த லெவல் போயிட்டார். எக்ஸாம் எழுதுற போதே பாக்குறேன் ஐயா, +1 +2 எழுதுனேன். ஆனா +1 எழுதுனேன். கர்த்தருடைய கிருபையினால பாஸ் ஆகி விட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கிருபையில வந்தவங்க தான். தயவு செய்து கிருபையை இழந்து போகாது. உண்மைதாங்க சொன்னேன், கிருபை இழந்துறாரு. உங்களோடு நான் போராடணும் இல்லையோ இனி வருகிற நாட்கள்ல, அல்லது அந்நியான ஜான் போராடுகிறாரோ இல்லையோ, சஞ்சய் சாமுவேல் போராடுகிறாரோ இல்லையோ, உங்களோடு ஒருவர் போராட போகிறார். யார் தெரியுமா அவரு? யார் தெரியுமா அவரு? யார் தெரியுமா? நான் சொல்ல, வேதம் சொல்லுது, என் ஆவியானவர் உங்கள் நடுவில் என்ன கொண்டிருப்பார்? என்ன கொண்டிருப்பார்? நிலை கொண்டிருப்பார். ಹೆಂಗಿದೆ ಕನ್ನಡ ಬೈಬಲಲ್ಲಿ ಅಪ್ಪ? ಆ ವಚನ ಹೆಂಗೆ ಬಂದಿದೆ ಯಾವುದೋ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ಆದಾಯ 2ನೇ ಅಧಿಕಾರ 5ನೇ ವಚನ. ನನ್ನ ಎಲ್ಲಿ ನೀವು 4 ಜನ ಇದ್ದೀರಲ್ಲ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ನೀವು 5 ಜನ ಇದ್ದೀರಲ್ಲ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ನಾವು 4 ಜನ ಇದ್ದೀವಿ, ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಕೂತಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ಮುಂದೆ ಇನಿ ಜಗಳ ಬೇಡಿ, ಅವ್ರ ಮುಂದೆ ಇನಿ ಕೆಟ್ಟ ಮಾತು ಬೇಡಿ, ಅವ್ರ ಮುಂದೆ ನೀನ್ ದೊಡ್ಡೋಣ ನಾನ್ ದೊಡ್ಡೋಣ ಅಂತ ಮಾತಾಡಬೇಡ. హల్లెలూయా, హల్లెలూయా. పురుజిచ్చా, పురుజిపోచా, ఏమన్నా అర్థం అవుతుందా లేవా? చదవండి. ఉందా తెలుగు బైబిల్? లేవా? ఎట్లా? లేకపోతే ఎట్లా? సరే, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. கன்னட வேதத்தில் எப்படி தெரியுது? உங்கள் மத்தியದಲ್ಲಿ, இதுதான் மத்தியದಲ್ಲಿ, தமிழ்ல நடுவில். நம்முடைய நடுவில் யார் இருக்கிறாரா? யார் இருக்கிறாரு? யார் இருக்கிறாரு? நீங்க கிளாஸ் ரூம்ல சிங்கிளா இருந்தாலும் நீங்க கிறிஸ்தியேசுக்குள் யூத ராஜ சிங்கம். உங்க ரூம்ல நீ எஸ்தர் நீ சிங்கிளா இருந்தாலும் நீ யூத ராஜ சிங்கம். ஆமென், ஹல்லேலூயா. யார் இருக்கிறாரு?
உன் நடுவுல யார் இருக்கிறாரு? ஆண்டவர். ஆண்டவர் ஆண்டவர் இப்படியேதான் ஆண்டவர். சொல்லுங்க ஆண்டவர் ஆண்டவர். ஆவியானவர். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ காற்றை உணர முடியுதா இல்லையா? இங்க காத்தே இங்க வேகுது, உங்ககிட்ட காத்து இருக்குது, உணர முடியுது. இதுதான் ஆவியானவர். ஆள் தத்துவம் உள்ளவர் அல்ல, உணரக்கூடிய அளவுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருகிறவர். ஆமென். எங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆமென். யார் நடுவில்? யார் நடுவில்? உங்க வீட்டுல யாரு? 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 நான் எப்படி சொல்றேனே, வெளியே ஒருத்தர் உக்காந்துக்கிறார். அவர் என்னை எப்படி எடுத்துக்கினாலும் சரி, நீ மறைஞ்சாலும் சரி, சோழவூர் பக்கத்தில் இருக்கிற கல்லறை தோட்டத்துக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்குது. அங்க போனாலும் ஆவியானவர் கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்க சிரிக்கலாம், அந்த ஆவியானவரை எவ்வளவு துக்கப்படுத்துவீங்கன்னு நினைச்சுங்க. உண்மைதான் சொல்றேன். கடைசிய செல்வம் இன்னை நேற்றுக்கு சாயங்காலம் கூட அவன் கேட்டான். என் பொண்டாட்டி கூட கேட்டதில்லை. உண்மைதான் சொல்ல, என் பொண்டாட்டி கூட எனக்கு கேட்கலாம் அந்த வார்த்தை. அவன் கேட்டான் ஒரு வார்த்தை, எதுக்கு நீங்க இந்த உபவாசம் எடுத்தீங்க? எதுக்கு இவ்வளோ போராட்டமான ஒரு உபவாசம் உங்களுக்கு தேவை? ஏன் நீங்க தேவ சமூகத்திற்கு என் ஜீவன் போனாலும் ஆண்டவரே நான் உங்களுக்காகத்தான் நான் வாழணும்னு கேட்கிறீங்க? ஏன் இதை அறிக்கையிடுறீங்க? நான் ஒன்று சொன்னேன், நான் உத்தமனாய் இருப்பேன், ஆனால் என்னை இந்த 31ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் என் கையத்தை பிடிச்சு நடக்கும். இல்லையா இந்த 31க்குள்ளவே என்னை எடுத்துடணும். இதுதான் என் வைராக்கியம். நான் கிறிஸ்துவுக்காக உண்மையா ஓடணும்னு நான் விரும்புகிறேன். நான் இந்த 2025 மலைகளை மிதிக்கணும். அல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனத்தையாக நான் உருவாக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா என் பலத்துல நான் நின்னேன், என் பலத்துல ஓடினேன், என் பலத்துல ஊழியர் செய்தேன். இனி என் பலத்துல ஓடக்கூடாது, ஆவியானவருடைய பலத்துல ஓடணும். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் என் நடுவே இருக்கிறார். நான் பேசினால் ஆவியானவர் பேசுகிறார், நான் பார்த்தால் ஆவியானவர் பேசுகிறார் என்ற விசுவாச நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆமென். நான் 2 சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு நாள் எனக்கு ஒரு போன் கால் வருகிறது. என்னைக்கும் என் மொபைல் அங்க போயிடுச்சு, இல்லாட்டி எடுத்து காட்டுவேன். ஆண்டவர் எனக்கு காட்டுறார், நாளைக்கு காலையில நீங்க கட்டி கொண்டிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல போய் பாருங்க, அங்க எரிந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையை பார்ப்பீர்கள். எனக்கும் அவங்களுக்கும் ஏறக்குறைய 155 கிலோமீட்டருக்கு மேல இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அடுத்த நாள் அந்த பிள்ளை போய் பார்த்துட்டு போட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பினார். இங்க பாருங்க. இன்னொரு சாட்சி, அவர்களுடைய சகோதரி வீட்டுக்கு பின்புறத்தில் ஒரு முகமதியனுடைய சிம்பலை நான் பார்க்கிறேன். அவர்கள் எடுத்து போட்டோ அனுப்பினது இன்னும் நான் வச்சிருக்கேன். முகமதிய கையெழுத்து. அவங்க வீட்டுக்காரர் சொல்றான், இல்ல இது தெவிலி வருது, இது தெவிலி. தெவிலி இல்ல, மலையாளத்தில் இல்லை, இது துர்க்கம் எழுதுகிறாங்க. போன மாசம் தலைவருக்கு 40வது மாசம் முடிஞ்சிருக்கும், 40வது நாள் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு 40வது நாள், 40 ದಿವಸ பிரியாணி முடிஞ்சிருக்கும். கர்த்தர் காட்டுறார். உண்மைதான் சொல்ற, பெருமைக்கு சொல்ல. எல்லோ ஏதோ அடிச்சுட்டு போயிட்டா. அந்த பிள்ளை அழுகுறா. வீட்டு ஜன்னல் பக்கத்துல, எதுக்கு எங்க வீட்டுக்கு இப்படி ஒரு சோதனை? ஏன் ஆண்டவர் எங்களை சோதிக்கிறார்? நான் ஒண்ணு சொல்லுவேன், நமக்கு எதிராளி இல்லைன்னு வச்சுக்க, நமக்கு கொழுப்பு ஓவராயிரும். அதனாலதான் ஆண்டவர் எதிராளிகளை வச்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுவேன், அந்த எதிராளி இருப்பது நிமித்தமா
எதிராளிகளுக்கு உன்னோடு கூட இருப்பவர் யார் என்று காட்டுவதற்காகத்தான் கர்த்தர் உன்னை சோதிக்கிறார். ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வார்த்தையை நீங்க கேட்டீங்க. கர்த்தர் நமக்கு செய்யல உட்காந்துக்கிறோம். அவர் செஞ்சதுனால தான் நம்ம இங்க உட்காந்துக்கிறோம். அவர் செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவர் செஞ்சதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் இங்க இல்லை. உண்மைதான். அவர் நமக்கு நிறைய செஞ்சதுனால நிறைய பேர் இல்லை. அவர் நமக்கு செய்யாததுனால தான் சாரி எப்படி சொல்றது செஞ்சதுனால திருப்தியில ஏன் போட்டு தூக்கிடுறாங்க. செய்யாததுனால ஆண்டவரே என் மேல மனமிரமுன்னு உட்கார்ந்து வருவோம். அல்லேலூயா. ராத்திரி வேளையில உங்க நடுவே ஒருவர் இருக்கிறார். இப்போ ஒரு நடுவே ஒருவர் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போங்க, உங்க நடுவே ஒருவர் வருவார். நீங்க போங்க, உங்க நடுவே ஒருவர் வருவார். எழுந்து நின்று நான் இப்போ முடிக்க போகல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ முடிக்க போகல. இல்லைம்மா போதும், கட் பண்ணிருக்கேன். ஜீசஸ்